சுப்பிரமணி, சுப்பிரமணி, அடே என்னப்பா? ஏப்பா தூண்ல சாஞ்சுக்கிட்டு தலையில கையை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறவன் என்னடா? அம்மா ஒன்றும் இல்லைம்மா, ஒரு மாதிரி தலையில் நல்லா நீர் கோர்த்துக்கிட்டு ஜலதோஷம் பிடிச்சிக்கிருச்சு. அது ஒன்று வந்து தலைவலியில் வேற விட்டுருச்சு, ஒன்றுமே செய்ய முடியல. ஐயோ ஒரு மாதிரியா இருக்குமா, தொண்டெல்லாம் கரகரன்னு ஒன்றுமே பண்ண முடியலம்மா. ஐயா ஐயா, உனக்கும் முடியலையாடா சுப்பிரமணி? என்னம்மா உனக்கு முடியலையான்னு கேட்குறிய? ஏன் உங்களுக்கு முடியலையாக்க? என்ன செய்யுது? அடா ஆமாடா மயனே, இந்த வியர்வை சளி பிடிச்சிக்கிட்டு மூக்கெல்லாம் முணு முணுன்னு கீழே குனிஞ்சோம்னா மூக்கில் இருந்து சொறு சொருன்னு தண்ணியாக ஊற்றுது. ஒன்றும் செய்ய முடியல. மூக்க இழுத்துக்கிட்டு துணியை வச்சு தொடச்சிக்கிட்டே திரியிறேன்போ. ஐயா ஐயா, மாத்திரை ஏதாவது போட்டிலாம் இல்லையாம்மா? போடணும்ப்பா. அன்னைக்கிட்ட நல்லா சுக்கு மல்லி தட்டி போட்டு சூடாக வர காப்பி போட்டு கொண்டுட்டு வர சொல்லியிருக்கேன். அதை குடிச்சுப்பட்டுதாப்பா மாத்திரை போடணும். சரிம்மா, மாத்திரை போட்டுட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. நான் அந்த ரேவதி மகளுக்கு சடங்கு வச்சிருக்கோம்னு சொன்னா அன்னைக்கிளி, அவள் சடங்கு வரைக்கும் போய் மொய்ய செஞ்சுட்டு வரமா. ஏல சுப்பிரமணிய, இம்புட்டு முடியாம தலை வலிக்குதுன்னு தலையில கையை வச்சுக்கிட்டு படுத்துட்டு கிடந்தவன் நீ எதுக்கடா அப்புறம் இந்த வேகாத வெயில்ல அலைஞ்சுக்கிட்டு தெரியுற? அவளை போக சொல்ல வேண்டியதானே? அன்னைக்கிலே அடி ஒரு வர காப்பியோட இம்புட்டு நேரமா? அடி ஒரு வர காப்பி போட்டு எடுத்துட்டு வர இம்புட்டு நேரமாக்கு? இல்லத்த, உங்களுக்கு மட்டும்தான் ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் செத்த இடத்துல மாமா செத்த வேற கேட்டுச்சா, சரி மாமாவும் தலை வலிக்குதுன்னு சொன்னாங்களே, அவங்களுக்கு ஒரு ரோட்டை வரக்காப்பி கொடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு சொல்லி கூட ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி அவங்களுக்கு வரக்காப்பி போட்டு கொண்டுட்டு வந்தேன். இந்தாங்க மாமா குடிங்க. அப்பா நல்ல சளி பிடிச்சிக்கிட்டு தலைவலியில் கொண்டுட்டு வந்து விட்டுருச்சு அன்னைக்கு. நானும் ஒரு ரோட்டா சூடாக காப்பி குடிச்சா தேவலையே நினச்சேன், கரெக்டாக கொண்டுட்டு வந்து கொடுத்துட்டேன். சரி மாமா, சரி. நல்ல சுக்கு மல்லிலாம் தட்டி போட்டு நல்லா சுருக்குன்னு கொண்டுட்டு வந்திருக்கேன். சூடா 2 வாய் குடிங்க, தலைவலி உடனே விட்டுரும். இந்தாங்கத்த, உங்களுக்கும் சூடா இருக்கு, நீங்களே ஒரு வாய் குடிங்க. சளி பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கல்ல, என்னமோ தெரியல, எல்லாருக்கும் குடும்பத்தோட சளியை பிடிச்சிக்கிட்டு இப்படி ஆட்டி எடுக்குதே. எத்த, இந்த மெடிக்கல்ல காய்ச்ச மாத்திரையும் சளி மாத்திரையும் வாங்கி வச்சிருக்கேன், எடுத்துட்டு வரேன், போடுறீங்களா? சரிட்டி எடுத்துட்டு வா. எட்டி அன்னைக்கு என்ன நீன்னு ஒரு மாதிரி குரல் கம்முனது மாதிரி பேசுறியே, என்ன உனக்கு முடியலையாக்க? அட ஆமா மாமா, இந்த அடுப்படிக்குள்ள போனாலே அனலா இருக்கு. அந்த அடுப்புல நின்று சமைக்கிறது, வேர்க்க விறுவிறுக்க இங்கிட்டு மண்பான தண்ணி அள்ளி குடிக்கிறது, அங்கிட்டு வேர்க்க வேண்டியது, இங்கிட்டு மண்பான தண்ணி அள்ளி குழுகுலுன்னு குடிக்க வேண்டியது. இப்படி குடிச்சு நல்ல வேர்வை சளி மண்டையில வச்சுக்கிட்டு ஒன்னும் சொல்ல முடியல பார்த்துக்கிறங்க, அம்பிட்டு சளி. அன்னைக்கிலிக்கா, அட வேர்க்க விறுவிறுக்க எதுக்கு வேலை செய்யணும்? கிச்சன்ல ஒரு ஏசியை வாங்கி மாட்ட சொன்னா மாமா மாட்ட போறாரு. பாட்டி நெடுவாளி, வா உட்காரு வா. என்ன மாம்சு, உங்க பொண்டாட்டிக்கு ஒரே வேர்த்து வேர்வை சளி பிடிச்சிருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அட கழுத, 30,000க்கு ஏசி 40,000க்கு ஏசி வாங்கி மாட்டினோம்னா அக்கா குழுன்னு ஏசிக்குள்ள நின்றுக்கிட்டு சமைச்சு போடும், நீங்க சும்மா கலகலன்னு உட்காந்து கல் படிக்கலாம்ல. பாட்டி நெடுவாளி, உங்களை மாதிரி பெரும் பார்ட்டிக்கெல்லாம் 30,000 40,000 சாதாரண விஷயமா தெரியும். எங்களை மாதிரி விவசாயிகளுக்கு அப்படியாம்மா? எங்களுக்கு 30,000 40,000 கண்ணில் பாக்குறதுக்கு நாங்க ஒரு வருஷம் பூரா வயக்காட்டில் கிடந்து கஷ்டப்படணும். அப்படி சொல்லுங்க மாமா, இந்த நெடுவாளிக்கு தான் எம்பிடிச்சுனாலும் உரைக்காதே. நம்ம பொழுதோட வயக்காட்டில் கிடந்து கசிச்சப்பட்டு கனவாடு வெட்டு இந்த வெண்டைக்காய் கத்திரிக்காயை விளைய வச்சு இவளுகள்கிட்ட வியாபாரத்துக்கு கொண்டுட்டு வருவான். இவளுக இந்த மடோனா இந்த மனசாக்குட்டிலாம் என்ன தெரியுமா கேட்பாளுக? 5 ரூபாய்க்கு இந்த கத்திரிக்காயை தரியா, 10 ரூபாய்க்கு 1 கிலோ வெண்டைக்காய் தரியா அப்படின்னு கொஞ்சம் கூட நாக்கு கூசாம கேட்பாளுக மாமா. இதே நல்ல டவுன்ல மார்க்கெட்ல 1 கிலோ வெண்டைக்காய் 100 ரூபா, 1/4 கிலோ கத்திரிக்காய் 50 ரூபா அப்படின்னு சொன்னோம்னா ஃப்ரெஷ்ஷா இருக்கு, சூப்பரா இருக்கு, பளபளன்னு இருக்குன்னு வாங்கிட்டு வருவாளுங்க சத்தங்கட்டாம. அப்பேற்பட்ட விவசாயிகளோட அருமை இவர்களுக்கு எங்க தெரிய போகுது? அன்னைக்கிலிக்கா, உனக்கு தானே பாவம் கஷ்டப்படுறேன்னு ஏசி வாங்கி மாமாவை மாட்ட சொன்னேன். அதுக்கு புருஷன் பொண்டாட்டியும் சேர்ந்துக்கிட்டு என்னைய ரிவீட் அடிச்சுக்கிட்டு இருக்கிய. இல்லட்டி நடுவாளி, ஒன்னையன்னு அக்கா குறிப்பிட்டு சொல்லல. பொதுவாகவே விவசாயியோட அருமை தெரியாம சில மக்கள்லாம் இப்படித்தானே பேரம் பேசிக்கிட்டு திரியிறாங்க, அதனால அக்கா பொதுவா சொன்னோம். டீ அக்கா, நீ விவசாயம் வயக்காடு வரப்பு காடுன்னு பேசினா இன்னைக்கு பொழுதோட பேசுவேன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். நான் வந்தது ரேவதி மக சடங்குக்கு. யார் போறா உங்க வீட்டுல இருந்து? நீ போறியா இல்ல உன் மாமியா வருதான்னு கேட்கலாமேன்னு வந்தேன். எட்டி நெடுவாளி, மாமா தான் வரேன், ஏன் நீனு வரியா? சேர்ந்து 2 பேரும் சோடியா போயிட்டு வருவான். வாய் இருக்கு வரங்க வாய். சோடி விட்டு போறாங்களாம் சோடி. என் மையன் அப்படியே அவன் அப்பன மாதிரியே இருக்கானே. என்னது? ஐயா இவ எப்ப திரும்பினான்னு தெரியலையே. எடி அவனுக்கு தான் தலை வலிக்குதுன்னு சொல்றான்ல, நீ போயிட்டு வர வேண்டியதானே? தலை வலிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், இப்ப நீங்க என்னமா சொன்னீங்களே, என்ன சொன்னீங்க? நான் என்னத்தை முட்டி சொன்னேன், அவன் அப்பன் காலத்துல இருந்தே ரேவதி குடும்பம் பழக்கம், அதனால யாராவது ஒருத்தர் சடங்குக்கு போயிட்டு ஆகணும்னு சொன்னேன். ஓஹோ, அப்படித்தான் சொன்னீங்களோ? எடி வேற என்னத்த சொல்ல போறவன்? சும்மா விளையாட்டுக்கு பேசுறதுல எண்ணெயில போட்ட கடுகு மாதிரி பொறிஞ்சு தள்ளிக்கிட்டு இருக்கிறவ.
ஏன் அன்னைக்கிலிக்கா இப்போ ஏன் டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்க? அட மாமாவோட சோடி போட்டுலாம் நான் போக மாட்டேன், கவலைப்படாத. சீ நடுவாளி, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. நீனும் என் மாமனும் சோடி ஓட்டு ரோட்ல நடந்து போனா ஊராளுக்கு என்ன சொல்லுவாங்க? இங்க வாரு அக்காவும் தம்பியும் எங்கேயோ சோடி ஓட்டி கிளம்பிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அட அப்படித்தானே இருக்கீங்க ரெண்டு பேரும் வளர்த்தில. மாம்சு, என்னையே நெட்டையா இருக்கோம் முருங்கக்கா மாதிரி இருக்கோம்னு ஊரே தான் சொல்லுது. உங்க பொண்டாட்டி உங்களை சைடு காப்புல குட்டை கத்திரிக்கான்னு சொல்லிருச்சு பத்தியலா? நெடுவாளி, உனக்கு சோடி ஓட்டு போறதுக்கு கவலையா இருந்துச்சுன்னா சொல்லி. அட மாமா சட சடன்னு காம்ப்ளான குடிச்சு விடு விடுன்னு வளர்ந்து தள்ளிடுறேன். எப்பா ஓஹோ, காம்ப்ளான குடிச்சு விடு விடுன்னு வளர்ந்துருவீங்களோ? எட்டி சும்மா விளையாட்டுக்கு பேசிட்டு இருக்க அன்னைக்கு. அதுக்கே லொட்டு லொட்டுன்னு போட்டு தட்டிக்கிட்டே இருக்கிறவ. அன்னைக்கிலிக்கா இன்னி ஒரு வாரத்தை மாமா பேசினாருன்னா அடிச்சே கொண்டுருவோல் இருக்கே. சீச்சி, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி நடுவாளி. மாமா மேல ஒரு கொசு வந்து உட்காந்துச்சா, அதோட தான் அதை படக்குன்னு அடிச்சு நசுக்கி கொண்டேன். என் மருமவ அப்படியே என்னைய மாதிரியே இருக்காளே. இந்த காலத்துல அப்படி இருந்தாத்தையும் பொழைக்க முடியும். அப்படித்தான் புத்திசாலித்தனமா நடந்துக்கிறேன். எட்டி நடுவாளி பேசிக்கிட்டது, இந்த காப்பி குடிச்ச டம்ளரை போய் அக்கா விலைக்கு போட்டுட்டு ஓடியாந்துறேன். மாம்சு, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் சொல்லுவாங்கல்ல. ஆனா நான் சொல்றேன், கணவர் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். உங்களை மாதிரி ஒரு கணவர் கிடைக்க அன்னைக்கிலேக்கா கொடுத்து வச்சிருக்கணும் மாம்சு. எனக்கும் தான் ஒரு வீணா போன வயம் வந்து மாட்டிருக்கானே. அவன் மாடா இல்ல மனுஷனானே தெரியல. எடி நெடுவாளி, ஏன் அப்படி சொல்றவ? நீங்க ரெண்டு பேரும் சரியான ஜோடிலடி. நல்ல வளத்தில உருவத்துல ஆள ஹைட்டு வெயிட்ல ரெண்டு பேரும் ஜோடி பொறுத்த சூப்பரால இருக்கும். அப்பேற்பட்ட புருஷனை பார்த்து என்ன இப்படி சொல்லிவிட்ட? அட ஏன் மாம்சு, நீங்க வேற வைத்தறிச்ச கொடுமையை கிளப்பிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் வளத்துக்கு எந்த ஊர்ல போய் மாப்பிள்ள பாக்குறது சரிதானே? இவனை கட்டி தொலைஞ்சோம்னா அவன் ஆத்தா பேச்ச கேட்டுக்கிட்டு ஆடுற ஆட்டம் தாங்க முடியல. ஒரு சொந்த புத்தியும் கிடையாது, சொல் புத்தியும் கிடையாது, சுய புத்தியும் கிடையாது. இவனை வச்சுக்கிட்டு நான் மாரடிக்கிறது எனக்கு தானே தெரியும். எட்டி நடுவாளி, இருக்கிறவன் ஒழுங்கா இருந்தா சிறைக்கிறவன் ஒழுங்கா சிறப்பானா. வந்த நீ ஒழுங்கா இருந்தீன்னா ஏன் உன் மாமியாவும் புருஷனுக்கு சொல்லி கொடுக்க போறா? ஏன் உன் புருஷன் அவன் பேச்ச கேட்டுக்கிட்டு ஆட போறான்? வர்ற ஒழுங்கா ஒழுங்கு மழுங்கா இருக்கணும். ஏ ஆத்தா, நீ ஏன் சொல்ல மாட்ட? இதுவும் சொல்லுவ, இதுக்கு மேலையும் சொல்லுவ. நீ நல்ல பிள்ளைய பெற்று கொடுத்தேன்னு உன் மருமக உனக்கு நீ என்னதான் பேசினாலும் விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கு. அது மாதிரி என் மாமியா நல்ல பிள்ளைய பெற்றிருந்தா நானுந்தே அத்தே கொலக்கட்டை தின்னுங்க, அத்தே கொண்ட பயிர் தின்னுங்க, அத்தை வர காப்பி குடிக்கிறீங்களா பால் காப்பி குடுக்கிறீங்களான்னு நானுந்தே விழுந்து விழுந்து கவனிச்சிருப்பேன். என் மாமியா அப்படி பிள்ளைய பெற்று போடலையே. எடி நெடுவாளி, அதெல்லாம் போக போக சரியாயிரும். நீ கவலைப்படாத. நான் உன் புருஷனை பார்த்து பேசுறேன், சரியா? அட அப்படி என்னத்தையாவது பேசி கீசி உங்களில் காவாசினாலும் அவன் மனசை மாற்றி கொண்டுட்டு வந்தீங்கன்னா சந்தோஷந்தேன். சரிட்டி நெடுவாளி, எப்போதுமே கலகலன்னு இருக்கிற புள்ள இப்படி மனசு உடைஞ்சு பேசுறத பார்க்கையிலே மனசு சங்கடமா தான் இருக்கு. நான் கண்டிப்பா உன் புருஷன்ட்ட பேசுறேன், என்ன ஏதுன்னு கேட்கறேன், சரியாமா? என்ன என்ன எங்க மச்சானு நெடுவாளியும் அருகு இருந்து கதை பேசிட்டு இருக்காக. எட்டி நெடுவாளி, என்ன ஏன் இடத்த இன்னைக்கு நீ வந்து பிடிச்சிருக்கிய? என்ன எட்டி வனசா, வா 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 வா. நெடுவாளி இந்த பக்கம் உட்காந்தா நீ வந்து இந்த பக்கம் உட்காரு. யார் வேணாம் சொன்னா? அட உனக்கு இல்லாத இடமா? எட்டி நெடுவாளி, அன்னைக்கிலேக்கா பின்னாடி நிக்குது, ஏதாவது வெறுப்பேத்துட்டி? என்ன மாம்சு, அப்ப அன்னைக்கிளிக்காவை என்ன செய்யறது? பேசாம வீட்டை விட்டு விரட்டிடுவோமா? சொல்லுங்க, ஏன் வாயை முடிக்கிட்டு இருக்கீரு? ஆமா, அன்னைக்கிலேயே விரட்டணும் தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்ல வேண்டியதானே? சரி சரி, ஏதோ விளையாட்டு பிள்ளையா விளையாட்டுத்தனமா பேசிக்கிட்டு இருக்காளுங்க. நம்ம எங்கனக்குள்ளே கிளறி கட்ட உட்காந்துக்கிட்டு இருந்தா நல்லா தெரியாது. நம்ம உள்ளேக்கே போவோம். நம்ம மையம் இன்னைக்கு நல்லா மாட்டிக்கிட்டு முழிக்கிறா இவளுகள்கிட்ட. அவன் அப்பன மாதிரியே முழிக்கிறானே. பேசாம போங்க அந்த வந்து உட்கார்ந்ததுல இருந்து அப்பன மாதிரியே இருக்கேன், ஆட்டுக்குட்டி மாதிரியே இருக்கேன்னு அதை இதையும் சொல்லிக்கிட்டு பல்ல பல்ல காட்டிக்கிட்டு கடுப்பு கிளப்பிக்கிடுச்சே. ஆத்தாடி, என்ன இவ இப்படி விலங்கொண்டு கிளம்புறா? ஏய் சுப்பிரமணி, நீனு எசிக்க பாயிரோய். என் பொண்டாட்டி கோவப்படையில தான் நல்ல கோவப்பழங்கனக்கடா செவந்து செவச்சவன்னு இருக்கிறவ. பேசாம போங்க அந்த சும்மா யார் இருக்கையில என்ன பேசணும் ஏது பேசணும்னு புரியாம பேசுறதுனாலதான் அவளுகளும் மாமே மச்சான்னு பின்னாடியே திரியிறாளுங்க. ஹாய் ஃபை. எட்டி அன்னைக்கு ரேவதி மக சடங்குக்கு போயிட்டு வர சொன்னேன். அதெல்லாம் நீங்க ஒண்ணும் போவேனா, நானே இவளுகளோட சேர்ந்து போயிட்டு வரேன். ஏக்கா அன்னைக்கிலிக்கா, அட மாமாவும் வரட்டுமே, வந்தா ஜாலியா இருக்கும்ல. மனசக்கா, நேத்து ரேவதி அக்கா சடங்குல சரியான சாப்பாடு போல் இருக்கு. அடி போடி இவளே, சாப்பாடு ஓட்டாளுக சாப்பாடு பெரிய பணக்காரியே காசுக்காரியன்னு பேருதான். ஒரு வாய் சோறள்ளி வாயில வைக்க முடியலட்டி மாடனு. எட்டி மாடனே மனசா, என்ன ரெண்டு பேரும் இப்படி ஒட்டு திண்ணையில உட்காந்துட்டிய காலையிலேயே? வாங்க நிக்கலிக்கா, வாங்க வாங்க. ஒரு கை குறையுதேன்னு நினைச்சிட்டு இருந்தா கரெக்டா வந்துட்டீங்களே. எக்கா வா, இப்படி உட்காரு வா. எக்கா, அது என்ன வந்ததுல இருந்து ஏறவும் இறங்கவும் தெரியல. ஆனா ஒரு இடத்துல உட்காருக்கா. எடி ஏறி உட்கார்றதுக்குதே முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த திண்ணை இம்புட்டு வளர்த்தியா கட்டினது யாருது? சரி கருமத்த. எடி மாடனே, உன் மாமி என்ன திண்ணை வச்சு கட்டியிருக்காரு? ஒரு மனுஷன் ஏறி உட்காரணும்னு நினைச்சா உட்கார முடியுதா? வலிக்கிட்டு கீழே வந்து விழுக வேண்டியதா இருக்கு.
அன்னிக்கிளிக்கா திண்ணெல்லாம் நல்லா தான் கட்டியிருக்காங்க. உங்களுக்கு உட்கார்றதுக்கு வளர்த்தி பத்தலைன்னு வேணா சொல்லுங்க. ஆமா இனிமே வளர வேண்டியதான் போட்டி மாடனு. ஆமா இனிமே வளர்ந்து என்ன மாப்பிள்ளைய வந்து வரிசையில நிக்குது. அன்னைக்கிலிக்கா மாப்பிள்ளை பார்க்கணும்னா சொல்லி பார்த்துருவான். அக்காவுக்கு இல்லாத மாப்பிள்ளையா வரிசையில் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டா போச்சு. எடி நெடுவாளி வாட்டி வா வா. எடி மாடனே, என்ன உன் மாமியாலையும் மாமனையும் அடிச்சு விரட்டி விட்டுட்டியாம்ல, ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. ஆமாட்டி நெடுவாளி, உனக்கு இப்பதான் தெரியுமா? ஆமா, உன் புருஷன் அந்த அம்சவேணியை இழுத்துட்டு ஓடிட்டாராம்ல, அப்படியா? சரி சரி போதும் நிறுத்திட்டி மாடனே. வந்தோன்னே சும்மா விளையாட்டுக்கு ஓட்டுனேங்கிறதுக்காண்டி ஓவரா பேசாத. ஏய் சும்மா நானும் விளையாட்டுக்கு தான் சொன்னேன் நெடுவாளி. ஏட்டி மாடனே விளையாட்டுக்கு சொல்றோம்னா அவளுக்காண்டி பம்மிட்டு கிடக்குறவ. நீ நிஜமாலுமே சொல்லு, என்னைக்கா இருந்தாலும் அது ஒரு நாளைக்கு நடக்கிறது தானே. மனசக்கா வாயை முடிக்கிட்டு பேசாம இருந்துரு, இல்லைன்னா பல்லு படுவாலாம் உட விட்டு போயிடாமா. யாம்டி மனசா வந்து உட்கார்ந்ததுக்குள்ள பிள்ளைய வம்பளித்துக்கிட்டு இருக்கிறவ அவ இடத்துல இருந்து வத்தாதாம்டி அவளோட அருமை தெரியும். பாரு அன்னைக்கிலிக்கா சும்மா தேவையில்லாம வம்பெழுத்துக்கிட்டு இருக்கு. சரி விடுட்டி நெடுவாளி, உன் வீட்டு ஆளுக்கெல்லாம் அப்படித்தானத்தா கூத்தடிக்கிறாக, அதனால அவ சொல்லிட்டா. சரி விடு. என்ன அன்னிக்கிளிக்கா சமைச்சாச்சா? இன்னைக்கு சண்டே என்ன கறியா மீனா நண்டா ராளா? என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? மீன் தம்பி வாங்கலான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் மாடனே. அதனாலதான் மீன்காரன் சத்தம் வீட்டுக்குள்ள இருந்தா கேட்காதேன்னு இங்கிட்டு வந்து தெருப்பக்கம் உட்காரலாமேன்னு வந்தேன் வா வீட்டுக்கு. அப்ப இன்னைக்கு அன்னைக்கிலிக்கா வீட்டுல மீன் குழம்பு. அன்னைக்கிலிக்கா நெடுவாளி இருக்கையா சொல்லி தொலைஞ்ச. இனிமே நெடுவாளி நீ மீன் வாங்கி உரசி கழுவி குழம்பு வச்சு அது கொதிச்சு ஒரு தட்டுல சோத்த போட்டு குழம்பு ஊத்தி குழப்பி அடிக்காம இந்த இடத்த விட்டு அசைவான்னு நினைக்கிற நீனே. இங்கே மனசக்கா என்ன, நான் என்ன ஓ வீட்டுக்கா தட்ட தூக்கிட்டு வந்தேன் சோறு ஓடு குழம்பு ஊத்துனே. நான் எங்க அக்காட்ட பேசிட்டு இருக்கேன், உனக்கு என்ன செய்யுது? ஐயா ஐயா இன்னும் 5 நிமிஷம் இந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தோம்னா இவளுக்கு அடிச்சுக்கிட்டு நாரிடுவாளுக போல் இருக்கே. என்ன இன்னைக்கு வனசாவுக்கு நெடுவாளிக்கு 7ஆம் பொருத்தமா இருக்கே என்ன? எக்கா நீனு பாத்துட்டு தானே இருக்கேன், நான் பாட்டுக்கு தானே இருக்கேன். சும்மா சும்மா வந்து வம்பு கட்டிக்கிட்டு இருக்கு. அப்புறம் வாங்கி கட்டிட்டு தான் போவேன் அம்மா சொல்லிவிட்டேன். அன்னிக்கிளிக்கா மணி 11க்கு மேல ஆச்சு. இனிமே மீன்காரன் வருவானோ இல்லையோன்னு தெரியலையேக்கா. இனிமே வந்து எப்ப நீங்க உரசி கிரசி குழம்பு வைக்க? ஐயா ஆமாட்டி மாடனே, என்ன இம்பிட்டு நேரம் ஆயிருச்சு இன்னும் இந்த மீன்காரனை காண. பேசாம மார்க்கெட்லயே போய் வாங்கிட்டு வந்தாலும் இன்னும் யாரும் வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சிருக்கலாமே. அன்னைக்கிலிக்கா நான் இன்னைக்கு மீன் வாங்கி குழம்பு வைப்போம் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னும் மீன்காரனை இன்னும் காண. வாக்கா இப்படி பேசிட்டு இருக்கிற நேரத்துக்கு மார்க்கெட் வரைக்கும் போய் மீன் வாங்கிட்டு வந்துருவான். எது நெடுவாளி மீன் வாவே போய் மீன் வாங்கிட்டு வருவான். ஏக்கா எனக்கு குழம்பு வைக்க தெரியாது, ஒரு மண்ணு வைக்க தெரியாது. நான் போய் மீன் வாங்கி என்ன செய்ய போறேன்? நீங்க போய் வாங்கிட்டு வாங்க. இடி கூறுகட்ட நெடுவாளி, இப்படி வேலைக்கு விதவிதமா உன் பிள்ளைக்கும் புருஷனுக்கும் சோறாக்கி போடாததுனாலதான் உன் மாமியை கிளவி அவங்க அண்ணன் மக அம்சவேணியை கூட்டி கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு நாட்டாம ஒண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த வேலையை நீ செஞ்சுட்டா அம்சவேணி அப்பிட்டு நெடுவாளி ரிப்பீட்டு. அன்னைக்கிலிக்கா நான் வேலைக்கு சமைச்சு போட்டேன்னா என் புருஷன் அவளை விரட்டி விட்டுருவாரக்கா. நிஜமாதான் சொல்றியா? இடி அப்புறம் அக்கா என்ன பொய்யா சொல்லுவேன்? மாமா எந்த நேரமும் அன்னைக்கிளி நீ பின்னாடியே திரியிறாருன்னா என்னடி அர்த்தம்? மாமனுக்கு பிடிச்சது மாதிரி வேலைக்கு வகை வகையா விதவிதமா சமைச்சு போடுறதுனால தானே அன்னைக்கிளின்னு மாமி என்னையும் சுத்தி வர்றாரு. நான் சொல்றதெல்லாம் கேக்குறாரு. நீ மட்டும் வேலைக்கு நல்லா சமைச்சு போட்டு பாரு, உன் கை மணத்தை கண்டுக்கிட்டு உன் புருஷன் உன் காலடியே சுத்தி வருவாரு. எக்கா நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா? என் வீட்டுக்கு வந்து ஒருத்தி உட்கார்ந்துருக்காளே, அவ அண்ணன் மக அம்சவேணி. அவ ஒவ்வொரு வார்த்தைக்கும் என் புருஷனை என் முன்னாடியே வச்சு அத்தான் அத்தான் அப்படின்னு அவ பல்ல காட்டி கூப்பிடும் போதெல்லாம் என் வயிறு பார்த்துக்கிட்டு எரியுதுக்கா. இந்த அன்னைக்கிளிக்கா இதுக்கு தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த அம்சவேணி நெடுவாளி வீட்டுல அடிக்கிற கூத்தெல்லாம் டெய்லியும் பார்த்து நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த அக்கா வந்து எல்லாத்தையும் கெடுத்து விடுதுக்காரமோ. மனசக்கா மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க, எங்க எல்லாருக்கும் கேக்குது. இல்லடி மாடனே, நெடுவாளி வாழ்க்கையில ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்தா நம்மளுக்கு அது சந்தோஷம் தானே. அதனால கடவுளுக்கு மனசுக்குள்ளேயே நன்றி சொல்லிக்கிட்டு இருந்தேன். அது உங்க எல்லாருக்கும் கேட்டுச்சா? சில்லி பெல்லோ. மனசக்கா நீங்க சமாளிக்கிறது ரொம்ப கேவலமா அப்பட்டமா அப்படியே தெரியுது. அடுத்த வாட்டி கொஞ்சம் பெட்டரா ட்ரை பண்ணுங்க. பேச வந்துட்டா பெரிய நல்ல விளையாட்டமா. மீன் வாங்கலையாமா? மீனே அன்னைக்கிளிக்கா மீன்கார சவுண்ட் மாதிரி கேக்குதுக்கா. மீன்கார் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். மீனே போனா வராது, பொழுது பண்ணா கிடைக்காது. வாங்கம்மா வாங்க. எடி நெடுவாளி உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சுடி. நீனா மீன் கடையை தேடி போகும்போது மீன் கடையை உன்னைய தேடி வந்திருக்கு பத்தியா? அப்ப உனக்கு நல்ல நேரம் இருக்குன்னு தானே அர்த்தம். படக்கு தடக்குன்னு போய் மீனை வாங்கி உரசி குழம்பு வச்சு உன் புருஷனுக்கு ஊத்துட்டி. ஏக்கா என்ன கூறத்தனமா பேசிட்டு இருக்க? இந்த மீன்கார தாத்தா டெய்லியும் 12 மணிக்கு வர்றவர் தானே. அவர் வர்ற நேரத்துக்கு தான் வந்திருக்காரு. நீங்க அவர்கிட்ட வாங்காம வெளியில போகணும்னு நினைச்சிய. உடனே நல்ல நேரம் கெட்ட நேரம்னு. பனசக்கா உன்னைய மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை இந்த உலகத்திலே நான் பார்த்தது கிடையாது. பார்த்தது இல்லைல, இப்ப பாத்துக்க. சை உன் மூஞ்சில முழிச்சிட்டாலும். எடி யாம்பிட்டு இங்கனையே நின்றுக்கிட்டு சண்டை கட்டிட்டு இருக்கிறவளுங்க. வாங்கட்டி போய் மீனை வாங்குவான். மீனே போனா வராது, பொழுது பொண்ணா கிடைக்காது. வாங்கம்மா வாங்க.
எடி நெடுவாளி, என்னக்கா? நெடுவாளி, மனசா சும்மா விளையாட்டுத்தனமா படக்கு படக்குன்னு பேசுவாளே தவிர மனசுக்குள்ள எதையும் வச்சுக்கிற மாட்டாட்டி. நீ அவளை தப்பா நினைக்காத, சரியாம்மா? ஏக்கா, நான் கவலைப்பட்டு கண்ணீர் வடிக்க வேண்டிய விஷயங்கள் என் வீட்டில் எம்புட்டோ நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் உதுத்துட்டே நான் இங்கே வந்து விளையாண்டுக்கிட்டு பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். இது பேசுறதையா நான் கணக்கில் எடுத்துக்கிற போறேன்? அட போக்கா. சரிட்டு நெடுவாளி, வா வா போய் மீனை வாங்குவோம் வா. மீனு 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 மீன் வாங்கலையாம்மா? மீனு மீனு அண்ணே மீன்காரனே, என்ன மீன் இருக்கு? வாங்கம்மா வாங்க. உங்களுக்கு என்ன மீனுமா வேணும்? நம்ம கிட்ட எல்லா வகை மீனும் இருக்குமா. அப்போ 1 கிலோ விண்மீன் கொடுங்கண்ணே. காமெடி நல்லா இருக்குமா? நாளைக்கு சிரிக்கிறேன். எடி நெடுவாளி, என்ன தாத்தா உன்னை உள்ள வந்தவனையே கிளீன் போல்ட் ஆக்கி விட்டாரு. அட மீன் கடையில் இதெல்லாம் சாதாரணமாப்பா. என்ன என்ன பெட்டியை கீழே இறக்காம மேலேயே வச்சிருக்கிய? கீழே இறக்குனா தானே என்ன மீன் இருக்கு ஏது மீன் இருக்குன்னு பார்த்து வாங்க முடியும். எடுத்து போடுறமா. அடேங்கப்பா, பெட்டிக்குள்ள இருந்து இம்புட்டு மீனை எடுத்து ஒரு கடையவே போட்டாரு இந்த தாத்தா. ஏமா அள்ளுங்கம்மா போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. அள்ளுங்கம்மா. கிலோ 500 ரூபா, கிலோ 500 ரூபா. என்ன இந்த திருக்க என்ன விலை? திருக்கைக்கு விலையை பார்த்து சொல்லுங்க. ஏமா என்கிட்ட பொருள் தரமா இருக்கேன், அதனால விலைய மாத்தி சொல்ல மாட்டேன். கிலோ 1500 ரூபா திருக்க. எடுத்தா எடுக்காட்டி வச்சுட்டு போயிரு. என் மீன்கார தாத்தா, உங்க கடையோட மொத்த விலை என்னன்னு கேட்கல, இந்த ஒரு திருக்க மீனோட விலையை மட்டும் சொல்லுங்க. ஏமா அந்த ஒரு திருக்க 1 கிலோ நிக்கி. கிலோ 1500 ரூபா. வாங்குனா வாங்கு, வாங்காட்டி போ. நீ இல்லைன்னா எனக்கு வேற கஸ்டமரு. என்ன இந்த திருக்கையில வாழையும் மண்டையும் வெட்டி போட்டோம்னா 1/2 கிலோ கூட தேராதனே. இத போய் 1500 ரூபா சொல்றீங்களே, விலைய பார்த்து சொல்லுங்கனே, வாங்கிக்கிறோம். இங்க வருமா, ஒவ்வொருத்தவங்க உச்சியில விலைய வச்சு அதுக்கப்புறம் உங்களுக்காண்டி குறைக்கிறேன் குறைப்பாங்க. அந்த மாதிரி வியாபாரி நான் கிடையாது. கட் அண்ட் ரைட்டா விலை இதுதான், பொருள் எடுத்துக்க, அம்புடுதான், முடிஞ்சு வச்சுக்காத. ஏக்கா, இந்த கடையில ஒரு திருக்கு 1500 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு மீன் மார்க்கெட்டுக்கு போனோம்னா ஒரு கூட மீன் அள்ளிட்டு வரலாம். அட வாக்கா போட்டுட்டு. எடி இருமுட்டி வனசா, அதெல்லாம் அண்ணன் சொல்லி கொடுப்பாரு. மணி 12க்கு மேல ஆயிருச்சு. இனிமே மார்க்கெட்டுக்கு போய் எப்ப மீன் வாங்கியாந்து குழம்பு வைக்க? இரு இவட்ட பேசி பாப்போம். ஏமா நீ பேசி கேட்டாலும் சரி, பேசாம கேட்டாலும் சரி, திருக்க 1 கிலோ 1500 ரூபா தான். வாங்கினா வாங்கு, வேணாட்டி மீனை வச்சுட்டு போ. என்ன இந்த கிளடையும் புடி கொடுக்காம பேசுறாரு? அக்கா, அங்கே வரும் சங்கரா மீன் இருக்கு. என் புருஷை நெட்டப்பனுக்கு சங்கரா மீன்னா ரொம்ப பிடிக்கும்க்கா. அட அதை எடுத்து விலைய பேசி வாங்கி கொடுக்கா. என்ன சங்கரா எப்படி? சங்கரா விலையை சொல்லுங்க. ஏம்மா நம்ம கடையில ஐஸ் போட்ட மீன் எல்லாம் கிடைக்காது. அப்படியே ராமேஸ்வரத்து கடல்ல உயிரோட புடிச்சிட்டு வந்த பிரஸ் மீனுமா, வெறும் 2000 ரூபா தான். வாங்கினா வாங்கு, வாங்காட்டி போ. ஏடி நெடுவாளி, நீ சொன்னது மாதிரி இந்த தாத்தா இந்த கடைக்கு விலை சொன்னா கூட பரவாயில்ல போல, இந்த கடலுக்கே விலை சொல்லுவார் போல இருக்கு. எக்கா, என் புருஷனுக்கு பிடிச்ச மீனுக்கா, எப்படியாவது விலைய குறைச்சு பேசி ஒரு 200 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருக்கா. ஏம்மா 2000 ரூபாய் இங்க இருக்கு, 200 ரூபாய் இங்க இருக்கு. பேசாம இடத்தோட எந்திரிச்சு போமா. எக்கோ, ஆளு மண்டை மீசதாக்கா நரைச்சு போயிருக்கு, காது நல்லா கேக்குதுவாரு. ஆமா மீன் கடைக்காரருக்கு காது கேக்குதா கை விளங்குதான்னு பார்க்கத்தானே இப்ப வந்தோம். ஒழுங்கா பேசி மீனை வாங்கிக்கிட்டு நேரம் ஆயிடுச்சு, நம்ம போய் குழம்பு வைக்கணும். இந்தாதான் மீன் கடைக்காரர் நிக்கிறாரு. கிலோ 2000 சொல்றாரு. உன்கிட்ட துட்டு இருந்துச்சுன்னா வாங்கிட்டு போ. உன்னை யார் வேணாண்ணா? தள்ளுங்க, நான் போய் என்னன்னு பேசி பாக்குறேன். இது யாமட்டி இப்படி இடிச்சு தள்ளிட்டு போறவ, ஒழுங்கா வந்து நின்று பார்த்து வாங்க வேண்டியதானே. எடி மாடுனே, இங்க இம்புட்டு கூத்து நடந்துகிட்டு இருக்குல்ல, உப்புக்கு சப்பானிக்கு வந்து நின்றது மாதிரி பேசாம வந்து நிக்கிறவ. எடி நெடுவாளி, அதான் நம்ம சங்க தலைவி அன்னைக்கிளிக்கா மனசாக்காலாம் பேரம் பேசிட்டு இருக்காங்கல்ல, அப்புறம் அதுக்கு நான் இடையில கொடுக்கு மாதிரி போய்கிட்டு, அதனாலதான் சைலண்டா நிக்கிறேன். தாத்தா, இந்த சங்கரா மீன் கிலோ 150 ரூபா. கொடுத்தா கொடுக்காட்டி போ. ஏமா கிலோ 2000 ரூபாய் சொல்லிட்டு இருக்கேன், 150 ரூபான்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த பிள்ளையாவது 200 ரூபாய்க்கு கேட்டுச்சு. ஆளுகளையும் அவங்களையும் பாரு, வச்சுட்டு போமா. இங்க பாருங்கனே, உங்களுக்கு மீச முடியெல்லாம் நரைச்சு போய் முக்கா கிளறா இருக்கீங்க. இனிமே சம்பாரிச்சு கொண்டு போய் யாருக்குனே கொடுக்க போறீங்க? அட எங்களுக்காவது பார்த்து பேசி கொடுத்து விட்டு போங்கனே. போற வழியில எங்கனையாவது பொட்டுன்னு போயிட்டீன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மீனை பூரா பக்கத்து வீட்டுல உள்ளவனும் ஏத்த வீட்டுல உள்ளவனும் வந்து அள்ளிட்டு போயிடுறான். அதுக்கு நாங்களாவது சாப்பிடுவோம்லனே. ஏமா நீ மீன் வாங்க வந்தியா இல்ல எனக்கு சங்கூத வந்தியாமா? பேசாம மீனை வச்சுட்டு போமா. என்ன மீன்காரனே, நீங்க கோவப்படும் போது கூட ரொம்ப சூப்பரா அழகா இருக்கீங்கனே. அர்ரா வனசாக்கா, இன்னைக்கு மீன் 50 ரூபாய்க்கு கூட வாங்கிடுவோம் இருக்கே. ஏமா இப்படிலாம் நீ ஐஸ் வச்சீங்கன்னா கிலோ 150 ரூபாய்க்கு போடுவேன்னு உனக்கு நினைப்பா? பேசாம மீனை கீழே விட்டுட்டு திரும்பி பார்க்காம ஓடிடாம சொல்லிவிட்டேன். என்ன இந்த கிழமை இப்படி வரட்டான்? நம்ம வேற பெரிய இவளாட்டமா எல்லாரையும் இடிச்சு தள்ளிட்டு வேற முன்னாடி வந்து நின்றமே. மீன் வாங்காம போனா எதுவும் நினைப்பாளுகளோ? என்ன மீன்காரனே, சும்மா நின்றுகிட்டு நேரத்தை போக்கிட்டு இருக்காம விலையை பார்த்து சொல்லுங்கனே. நாங்க 4 பேர் இருக்கோம். 4 பேரும் ஆளுக்கு 1 கிலோ வாங்கினாலும் உங்களுக்கு 4 கிலோ வியாபாரம் ஆயிருது இல்ல. அட விலையை பார்த்து சொன்னாதானே நீங்களும் அடுத்தடுத்து வியாபாரம் பார்க்க முடியும். சரிம்மா, நீங்க இம்புட்டு தூரம் பேசுறதுனாலயே 4 பேர் 1 கிலோ வாங்குறதுனாலயே ஒரு 1800 ரூபாய்க்கு போடுறமா. 200 ரூபாய் குறைச்சுக்க. யோ தாத்தா, நானும் வயசுல பெரிய மனுஷனாச்சே, போனா போகுதுன்னு விட்டுக்கிட்டு இருந்தேன்னா ஓவரா ஏறி உச்சாணி கொப்பல உட்கார்ற. நாங்க 200 ரூபாய்க்கு மீனை கேட்கறோம், நீ குறைக்கிறதே 200 ரூபாய் குறைக்கிற. ஒழுங்கா 200 ரூபாய்க்கு மீனை போட்டா அடுத்த வாட்டி ஊருக்குள்ள வரலாம். இல்லைன்னு வச்சுக்க, எங்க சேரி தெரியாது உனக்கு. ஊருக்குள்ள நாங்க யாருன்னு கேட்டு பாரு.
ஏம்மா நானும் ரவுடி தான். என்னைய பத்தி என் ஊர்ல வந்து கேட்டுப்பாரு. நானும் போனா போகுது பொம்பளைய தானேன்னு பொறுமையா பேசிக்கிட்டு இருந்தா 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு மீன் வாங்க வந்துருச்சுங்க. வாங்கிட்டு ஏக்கா என்னக்கா இவரு என்ன பேசினாலும் புடி கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஏடி மனசா நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். அந்த மனுஷன் கொஞ்சம் கூட இறங்கி வர மாட்டேங்கிறாரு. இந்த 2000 ரூபாய் காசை நம்ம உடுப்பி ஹோட்டலுக்கு எடுத்துட்டு போனோம்னா நம்ம 4 பேரும் 2 பார்சல் பிரியாணி சாப்பிட்டு வந்துடலாம் தெரியுமா? இவங்கள்ட்ட உட்காந்துக்கிட்டு 2000 ஓவாக்கி வாங்குறாங்க. 2000 ஓவாக்கி போட்டுட்டு வாட்டி போவோம் நம்ம. அப்புறம் எங்க அன்னைக்கிளிக்காவா கொக்கா நானா எப்படி கணக்கு படிச்சு வத்தியா? ஆனா இன்னைக்கு என் புருஷனுக்கு மீன் குழம்பு ஆக்கி போட்டு கரெக்ட் பண்ண முடியாத பாவி ஆயிட்டனே. எடி நெடுவலி பாத்துக்கறலாம் விடுடி. அப்படிங்கிற அட ஆமாங்கறேன். ஏம்மா வாங்கம்மா, உங்களுக்காண்டி கூட 50 100 குறைச்சு தரேன். வாங்கம்மா. ஏமா போறிய? வேணாம் நீ தானே மொத்த மீனையும் கொண்டு போய் அவுச்சு தின்னு போ. ஆளை பாரு ஆளை. மீனி அவன் பார்க்க வந்துட்டான். அவன் தொப்பியும் அவன் மீசையும் அவன் ட்ரெஸ்ஸும். இதுக்கு ஏன் புருஷன் ட்ரெஸ் எம்புட்டா தேவலையே? ஆமடி வனசா சரியா சொன்னவோ. அவன் ட்ரெஸ்ஸும் ஆளும் முகரையும் கோவால இருந்து தப்பிச்சிருந்த குரங்கு குட்டி இடமா இருந்துக்கிட்டு 2000 ஓவா எம்ல 2000 ஓவா இதை வாங்கி சமைச்சு திண்டுட்டாலும் திண்டனைக்கே